பொதுவாகவே 12 ராசிகளுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல தாங்க மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா மேச ராசி. மேச ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சரி, சவால்களையும் சரி தைரியமாக கையாள தெரிந்தவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். மேச ராசிக்கார்ட்ட நட்பு கொண்டாலே பலவிதமான புதிய அனுபவங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். இந்த ராசிக்காரர்களோட உடலில் பல ஆற்றல்கள் இருக்குது. ஆனால் கூட அது அவங்களோட சோம்பேறித்தனத்தினால தான் வீணாகுது. மேஷ ராசினருக்கு பிடிவாத குணமானது அதிகமாக இருக்கும். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பாங்க. மேஷ ராசிக்காரர்கள் விரும்புவதற்கான சில காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. மேச ராசிக்காரர் பார்த்திங்களா குறும்புத்தனமானவங்க. மேலுமே நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும். குழந்தை போலவே இவங்களுக்கு மனது இருக்குங்க. இவ்வளவு சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது. மேச ராசி நெருப்பு ராசிங்க. இது ஒரு ஆண் ராசி. அதாவது மேச ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரிங்க, ஆண்களைப் போல வீரம் உள்ள அற்புதமான ஒரு ராசி தான் இந்த மேஷம் ராசி. இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய மேச ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, அவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குடும்பம், தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கம் கலந்த பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலை பார்த்திங்களா சவால் நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் வேலை சுலபமாக கூட நடக்கும். உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலை உயர்வு, பதவி உயர்வு மாற்றம் கூட ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் சிறந்த ஒரு முன்னேற்றம் காண முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் குறை. அதே மாதிரி பிள்ளைகளால் சில சங்கடங்களுமே உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அழுத்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். பதவி மாற்றம், இடமாற்றம் பற்றிய வாய்ப்புகளுமே கூட ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமுமே கூட கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் திட்டம் இந்த டைமில் செய்யலாம், சிறப்பாக இருக்கும். மேலுமே குடும்பத்தில் இருந்து வந்த மன போராட்டங்கள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும், அன்புமே கிடைக்கும். குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை தேடுவது, ஆர்வம் செலுத்துறது ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. மேலுமே நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகளை பெற்று திறமையை வெளிப்படுத்தி வருமானமும் கூட பெற போகிறீங்க. புதிய முதலீடுகள் மிக எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டும் புதிய முதலீடுகளில் நீங்கள் இருக்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. குரு பார்த்திங்களா 3ல் இருக்கிறதுனால வியாபார போட்டிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஆன்லைன் ஆசை வார்த்தைகளை நம்பவே வேண்டாங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கூட தர வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் மேச ராசிக்காரர்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துலேயுமே தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேணும். பண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேணும். மேலுமே பெரியவங்களோட ஆசையானது இந்த டைமில் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்குமே வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு இது ஒரு உகந்ததாக சொல்லப்படுது. மேலுமே மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி காத்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மேச ராசி சுப்பிரமணியரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கேது, சூரியன், திங்கள் முதல் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை அதிகரித்தா கூட
ராசிநாதன் சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகளானது விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சீராக இருக்கும். வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதோட குருவோட பார்வைகளும் உங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா புதிய சொத்துமே வந்து சேரும், வரவேண்டிய பணமுமே வரும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பமானது விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு முடிவு கிடைக்க போகுது. லாபஸ்தானம் பலம் அடைகிறதுனால தேவைக்கேற்ற பணம் வரும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே செய்வது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பஞ்சமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல சொந்த ராசியில் ஆட்சி பெறுறதுனால அவர் ஆற்றல் கூடுகிறது. பூர்வ புண்ணிய பாக்கியமானது உங்களுக்கு ஏற்பட போகிறது. போட்டித் தேர்வில் வெற்றியுமே பெற போகிறீங்க. 7க்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனாலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலும் மனைவியின் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி குழந்தைங்களால் பார்த்திங்களா சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உறவினர்களோட வருகையினால் மனம் பார்த்திங்களா மகிழ்ச்சி பங்கி வழியக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. திருமணமான பெண்கள் பார்த்திங்களா கருத்தரிப்பதற்கான ஒரு சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஊதிய உயர்வு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றமும் கூட கிடைக்க அமைப்பானது உங்களுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் இந்த வாரத்தில் கொடுக்க காத்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மேச ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். மேசம் ராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் சில முயற்சிகளில் காலதாமதம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சிந்தனை தடுமாற்றமானது ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் பரிகாரமாக வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏற்றாற் போல முருக வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்காக நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. மேசம் அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க. கிடாய் ஆடு பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு. செவ்வாய் பகவான் போர் கிரகம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர். எனவே இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே இயற்கையாகவே இவங்களுக்கு தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. உஷ்ண உடலையுமே பெற்றிருப்பாங்க. பல நல்ல பண்புகள் அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க அப்படின்னா கூட இவங்க சில பரிகாரங்களை செய்கிறதன் மூலம் பல அதிசயங்கள் இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். மேச ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்கள் எல்லாமே தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேணும். வாரம் சென்று வழிபட முடியல அப்படின்னா கூட மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களில் நீங்கள் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேசராசியோட அதிபதி செவ்வாய் பகவானோட அருளையுமே முழுமையாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மேலுமே முருகன் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது. கண்டிப்பாக நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.